ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போகிற போயம் வந்து த கிரம்பிள் ஃபேமிலி. ஸோ நம்ம வந்து சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா போயமும் அப்லோட் பண்ணிட்டோம். இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் போயம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா போயமும் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இது நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பேஜ் நம்பர் 848 வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து போயமுக்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் சம்மரி, அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர், தீம், இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து லைன் பை லைனாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. த கிரம்பிள் ஃபேமிலி, இதோட ஆத்தர் எல்எம் மோன்ட்கோமரி. ஸோ வந்து எல்எம் அப்படின்னா வந்து லூசி மவுட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் வந்து நெட்டில் பார்த்துருந்தா எல்எம்னா லூசி மவுடு. ஸோ வந்து நான் ஷார்ட்கட் ஈஸியாக கிரம்பிள் ஃபேமிலி. ஸோ கிரம்பிள் அப்படின்னா வந்து எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழப்பமாக எதையா குறை சொல்லிக்கிட்டே இருக்கவங்க, அவங்க தான் வந்து கிரம்பிள். ஸோ வந்து ஒரு குழப்பமான ஃபேமிலி. அப்போ வந்து லூசி மவுட் அப்படின்னா இந்த ஃபேமிலி ஒரு லூசு ஃபேமிலி. அந்த மாதிரி ஷார்ட்டாக நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்லேயும் ஷார்ட்டாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், த கிரம்பிள் ஃபேமிலி எல்எம் மோண்டுகோ. ஸோ வந்து மோண்டுகோ மண்டுங்கோ. ஸோ நீங்கள் வந்து மண்டுங்கோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மண்டுங்கோ. ஸோ இந்த ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரம்பிள் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி குறை சொல்கிற ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா மண்டுங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மண்டு மக்குமாங்களா, மண்டுங்கோ, மண்டுங்கோ மொண்டுங்கோ ரைமிங்காக வந்து இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ மொதல் பேர் இந்த போயமில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபேமிலி வந்து இருக்குது. அந்த ஃபேமிலி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து குறை சொல்லிட்டே இருக்கும், எதை எடுத்தாலும் வந்து குறை சொல்லிட்டே வந்து இருக்கும். ஸோ குறை சொல்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? கண்டிப்பாக குறை சொல்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா வந்து கெட்டது மட்டும்தான் வந்து நடக்கும். ஸோ வந்து நமக்கே பார்த்தோம் அப்படின்னா நல்லது நடக்காது. இப்போ நம்ம மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கடைசியில் நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா குறை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக வந்து ஆயிடுவோம். ஸோ அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராட்டிடியூட். ஸோ வந்து நமக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து பாசிட்டிவ் நடந்தால் கூட அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது, இல்லை சந்தோஷப்படுறது, சின்ன சின்ன திங்ஸு கூட பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சந்தோஷப்படுறது, ஹாப்பி ஆகிறது, நம்ம இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை பாசிட்டிவாகவே வந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து குறையாக வந்து முடிஞ்சிடும். ஸோ இதான் இந்த போயமில் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக லைன் பை லைனாக வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல் லைன் பாருங்கள், there is a family nobody likes to meet. ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை யாருக்குமே வந்து பார்க்க பிடிக்காது. அதான் there is a family nobody likes to meet. they live, it is said, on complaining street. ஸோ வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னா அவங்க வந்து எப்போதும் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, நீங்கள் பண்ணுறது சரியில்லை, அவங்க பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே வந்து இருப்பாங்க. அதான் they lived, it is said, on complaining street. ஸோ வந்து அவங்க வந்து குறையோடு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு புகார் சொல்லிவிட்டு ஒரு குறை சொல்லிட்டே தான் வந்து இருப்பாங்க. in the city of never are satisfied. ஸோ நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த சிட்டி அப்படின்னா அவங்க வாழக்கூடிய இடம், அதாவது வந்து இந்த சிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டி அவங்க வாழக்கூடிய இடத்துல அவங்க எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு தான் வந்து இருப்பாங்க. த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் பிசைடு. ஸோ டிஸ்கண்டன்ட் அப்படின்னா அதிருப்தி. ஸோ அதிருப்தி அப்படின்னா எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து நல்லால, இது அப்படி இருந்திருக்கலாம், இது சரியில்லை, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி என்னென்னலாம் பண்ணும் அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வந்து அடுத்த பேராகிராஃப் பார்த்தோம் அப்படின்னா தே க்ரோவல் அட் தட் அண்ட் தே க்ரோவல் அட் திஸ். ஓகே, ஸோ வந்து க்ரோவல் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப கோவமாக, தே க்ரோவல் அட் தட் அண்ட் தே க்ரோவல் அட் திஸ். ஸோ அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் தே க்ரோவல் அட் தட் தே க்ரோவல் அட் திஸ் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. வாட் எவர் கம்ஸு, என்ன நடந்தாலும், வாட் எவர் கம்ஸ், என்ன நடந்தாலும், என்ன ஆனாலும், தெர் இஸ் சம்திங் அமிஸ். ஸோ அமிஸ் அப்படின்னா தவறா, என்ன நடந்தாலும் அதில் ஒரு தப்பு இருக்க மாதிரி கண்டுபிடிச்சிட்டே வந்து இருப்பாங்க. அண்டு வாட் எவர் தேர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள். ஸோ வந்து அவங்க வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை வந்து தாழ்ந்த இடத்துல, ஹை ஆர் ஹம்பிள். ஸோ வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, அப்படி இல்லை சாதாரணமாக ஹம்பிளாக தான் இருக்காங்க, சாதாரணமாக இருக்காங்க, அவங்க எப்படி இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று குறை சொல்லிட்டே வந்து இருப்பாங்க. தே ஆர் ஆல் நோ பை த நேம் ஆஃப் கிரம்பிள். ஸோ வந்து அவங்கள வந்து என்ன பேரில் கூப்பிட்றாங்க அப்படின்னா கிரம்பிள். ஸோ கிரம்பிள் அப்படின்னா வந்து அவங்க ஒரு குழப்பவாதி, எப்போ பார்த்தாலும் வந்து குறை சொல்லக்கூடியவங்க. அதான் தே ஆர் ஆல் நோனஸ் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். அதான் கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியே பார்த்தோம் அப்படின்னா குறை சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி.
த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு. த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு. ஸோ வந்து வானிலை வந்து எப்படி இருக்கும்? ஒன்று ஹாட்டாக இருக்கும், இல்லை கோல்டாக தானே இருக்கும். சம்மர் ஆர் வின்டர் லைக் தேஸ் கோல்டு. ஸோ அவங்க வந்து சம்மராக இருந்தாலும் சரி, வின்டராக இருந்தாலும் சரி. ஸோ சம்மர் டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெயில் அடிக்கும். என்னடா இது ஒரே வெயிலாக இருக்குது, வெக்கையாக இருக்குது, என்னடா செய்ய அப்படிங்கிற மாதிரி வந்து சம்மரை திட்டுவாங்களாம். இதே வந்து நமக்கு வின்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மழை பெய்யுது, குளிராக இருக்குது அப்படின்னா வின்டரை திட்டுவாங்களாம். என்ன இது ஒரே குளிராக இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து குறை சொல்லிட்டே இருக்கணும். சம்மர்னாலும் திட்டுவாங்க, வின்டர்னாலும் திட்டுவாங்க. ஸோ எந்திரிச்சாலும் திட்டுவாங்க, படுத்தாலும் திட்டுவாங்க, தூங்கினாலும் திட்டுவாங்க, நிமிந்தாலும் திட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து வேணும். நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட்டு. ஸோ வந்து அவங்க வந்து அவங்க பார்க்கக்கூடிய ஆட்கள், அவங்க மீட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரானாலும் சரி, எல்லாத்தையும் பற்றி வந்து அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே வந்து இருப்பாங்க. டவுன் ஆன் தேட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ க்ளூமி அப்படின்னா வந்து சோகமான. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபோக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து மக்கள் தான், நம்ம கூட வாழக்கூடிய மக்கள், நம்ம வந்து அவங்கள தான் ஃபோக்ஸ் அப்படிமோ. ஸோ வந்து யாரை பார்த்தாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் சரி, அவங்க வந்து ஏதாவது ஒரு குறை, அவங்கள பற்றி ஒரு குறை இல்லை தப்பாக பேசுகிறது இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்க. அடுத்த லைன், தே க்ரோவல் அட் த ரெயின், தே க்ரோவல் அட் த சன்னு. ஸோ வந்து க்ரோவல் அப்படின்னா வந்து ஒரு கோவமாக வந்து ஒரு குறை சொல்லக்கூடியதான் க்ரோவல் அப்படிமோ. தே க்ரோவல் அட் த ரெயின், மழை பெஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. சன்னு, ஸோ வெயிலாக இருந்தாலும் வந்து குறை சொல்லுவாங்க. ஸோ ரெயினாக இருந்தாலும் குறை சொல்லுவாங்க. சூரியன் வந்து நல்லா சுட்டரிச்சாலும் வந்து குறை சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் தே க்ரோவிங் இஸ் நெவர் டன். ஸோ அவங்க வந்து அந்த குறை சொல்கிறத நிப்பாட்டவே மாட்டாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ்டு தெம். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ் தெம். ஸோ குறை சொல்ல எதுவுமே இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்து இருக்குது. தெர் இஸ் நாட் டவுட் தே க்ரோவல் தட் தே நத்திங் டு கிரம்பிள் அபவுட். ஸோ குறை சொல்ல எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, என்னடா வாழ்க்கை இது, ஏதாவது குறை சொல்கிறதுக்கு வைங்கடா அப்படிங்கிற மாதிரி அப்பவும் வந்து குறை சொல்லுவாங்க. பட் த க்யூரஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம். பட் த க்யூரஸ்ட் திங். ஸோ வந்து க்யூரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து வியப்பான ஒரு விஷயம். பட் த க்யூரஸ்ட் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆன் த சேம் கேன் பி brought to acknowledge his family name. For never a grumbler will own that he is connected with it all you see. ஸோ வந்து அவங்க வந்து குறை சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒத்துக்கவே வந்து மாட்டாங்களாம். ஸோ வந்து அவங்க வந்து குறை சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒத்துக்கவே வந்து மாட்டாங்களாம். ஆனால் வந்து குறை சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்களாம். அடுத்து, the worst thing is that if anyone stays among them too long. the worst thing என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க anyone stays அவங்க கூட யாராவது வந்து among them too long, யாராவது ஒருத்தங்க அவங்க கூட ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா he will learn their ways. ஸோ அவங்களோட வழி, அதாவது அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை இவங்க வந்து கற்றுக்கிடுவாங்களாம். and before he dreams of the terrible jumble he adapted into the family ஆஃப் கிரம்பிள். ஸோ யாராவது ஒருத்தங்க அவங்க கூட வந்து ரொம்ப நாள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல், அண்ட் பிஃபோர் ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் டெரிபிள் ஜம்பிள், ஸோ அவங்களுக்கே தெரியாமல், அவங்கள அறியாமலே அவங்களும் அந்த குடும்பத்தில் ஹீ அடாப்டட் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளே போய் சேர்ந்துருவாங்களாம் குறை சொல்லக்கூடியவங்க. இந்த பூடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிம்பாங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஹேபிட் வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போவீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமாவை பற்றி பேசிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சினிமா நாலேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து வளரும். ஸோ அந்த பாலிடிக்ஸ் பேசுகிறவங்களோட சேர்ந்தீங்க அப்படின்னா பாலிடிக்ஸ் நாலேஜ் வந்து வளரும். ஸோ அந்த கெட்ட எண்ணத்தில் மோசமான எண்ணத்தில் இருக்கவங்களோட சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி தானே ஆவீங்க. அப்போது வந்து நம்ம யாரு கூட சேர்றோமோ அந்த மாதிரி தான் வந்து ஆகும். அதே மாதிரி தான் இந்த குடும்பத்து கூட சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களும் குறை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக அவங்களுக்கே தெரியாமல் வந்து ஆயிடுவாங்களாம். And so it were wisest to keep our feet from wandering into complaining street. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து புத்திசாலியாக, வைசஸ்ட் அப்படின்னா புத்திசாலியாக வந்து இருக்கணும். ஸோ இந்த புகார் சொல்லக்கூடிய இங்கே வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த குடும்பம், இந்த புகார் சொல்லக்கூடிய இந்த குடும்பம், இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து சேர்ந்துட வந்து கூடாதான். அதாவது இந்த மாதிரி குடும்பம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் தான். இப்போ வந்து யாராவது வந்து மற்றவங்க பற்றி வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம வந்து அவங்கள வந்து சேரக்கூடாது.
ஏன்னா அவன் வந்து தள்ளி போய் உங்களை பற்றி இது மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா பேசுவான். அப்போ நம்ம இந்த மாதிரி ஆட்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து சேராமல் வந்து இருக்கணும். அண்ட் நெவர் டு க்ரோவல் வாட் எவர் வி டூ லெஸ்ட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளர் டூ. நம்ம வந்து என்ன நடந்தாலும் சரி தேவையில்லாமல் குறை சொல்லாமல் வந்து இருக்கணும். நம்ம அப்படி குறை சொன்னோம் அப்படின்னா நம்மளும் அந்த கிரம்ப்ளர் ஃபேமிலியாக வந்து ஆயிரும். அதான் ஃபார் கிரம்ப்ளர்ஸ் டூ. நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா அந்த குறை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக வந்து மாறிடும். அடுத்து லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங். நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம் திங்ஸ் கோ ராங். லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங். நம்ம எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்மைலோட, ஒரு சிரிப்போட, ஒரு சந்தோஷத்தோட பார்த்தோம்னா நம்ம வந்து இருக்கணும். நம்ம வாழ்க்கையை வந்து அப்படி தான் நம்ம வந்து கொண்டு போகணும். நோ மேட்டர். ஸோ வந்து இஃப் திங் டூ சம்திங் கோஸ் ராங், ஏதோ ஒன்றும் தப்பாக நடக்கு, சரி இந்த வாடி தப்பாக நடந்துட்டு அடுத்த வாடியும் தப்பாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எத்தனை வாடி தப்பாக நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன ஆனாலும் சரி இதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவையில்லாமல் பார்த்தோம் அப்படின்னா குறை சொல்லாமல் போனோம் அப்படின்னா அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள். நம்ம அந்த மாதிரி வந்து குறை சொல்லாமல் இருக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு மேல் இடத்துக்கு வந்து போயிடுவோம். இப்போ வந்து ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா என்னையால் இதனால தான் வந்து இது வந்து பண்ண முடியல, எனக்கு இது கிடைக்காதனால வந்து இது பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகாததுக்கு ஒரு காரணத்தை வந்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த காரணத்துக்குள்ளேயே அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகவே வந்து மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க குறை சொல்லாமல் சரி நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து முன்னேறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை யோசிச்சாங்க அப்படின்னா அதை நோக்கி வந்து போவாங்க. நம்ம வந்து முன்னேறாமல் இருக்கிறதுக்கு இதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி காரணத்தை தேடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்போ அதுக்குள்ளேயே இருக்க ஆசைப்படுதாங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு குறை சொல்கிற மாதிரி என்னையால் இதனால தான் வந்து அதை பண்ண முடியல, இதனால தான் வந்து இதை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ காரணத்துக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கேயே தான் வந்து இருப்போம். அதை விட்டு நம்ம வந்து மேலே வந்து போக மாட்டோம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் சரி நம்ம வந்து இதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம், நம்ம வந்து கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடுவோம். ஓகே, வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். இந்த மாதிரி குறை சொல்லக்கூடிய குடும்பத்தில் நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாது. குறை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படிங்காங்க. அவ்வளோதான். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே வந்து பாசிட்டிவாக, ஸோ வந்து ஒரு ஹோப்போட நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கிராட்டிடியூட். இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த நன்றி உணர்வோடு நம்ம வந்து எப்போதுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கணும். ஸோ அந்த ஒரு சில பண்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளே கொண்டு வர நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்து இருப்போம். ஸோ வந்து இந்த நன்றி உணர்வு, அதுக்கப்புறம் வந்து நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்டு, அதுமாதிரி நம்ம வந்து குறை சொல்லாமல் இருக்கிறது, காரணம் சொல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக இப்போ வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து அதுக்கு வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லுங்கள். அதுமாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கெலாம் நீங்கள் வந்து தேங்க்ஸு, சரி பரவாயில்ல நமக்கு இந்த விஷயம் வந்து கிடச்சிருக்கு, ரொம்ப சின்னதாக கூட வந்து இருக்கலாம், இருந்தாலும் வந்து இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த நன்றி உணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுமாதிரி பெருசு பெருசாக வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா குறை சொல்கிற மாதிரி வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா வந்து போய்கிட்டே வந்து இருக்கும். அப்போ நம்ம வந்து எதை பண்ணணும், நம்ம நன்றி உணர்வோடு குறை சொல்லாமல் இருக்கணும். அதான் ஓவரால் அந்த போயம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஓவராலாக சிலபஸ் வைஸாக எல்லா போயமும் பார்த்துட்டோம். நம்ம ப்ரோஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து முடிச்சிட்டோம். ஸோ கிராமர்லேயும் எல்லா இம்பார்ட்டன்ட் டாப்பிக் வந்து முடிஞ்சிட்டு நம்ம அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.